மூணு முழம் மல் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாமா? ஓல்டு சொல்லலாம், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட். ஸோ அது என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ சரியில்லை, நம்மளோட சேனலில் வந்து பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எதாவது வேணும்னா சொல்லுங்கள். பெய்டு தான், பட் ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கொடுத்து வரேன். உங்களுக்கு வேணும்னாக்கா இன்ஸ்டாம் கான்டெக்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து 10 நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணிக்க இதில் எப்படி சொல்லும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபார்ட் வந்து பணமேட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணிக்க டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற அந்த குறிப்பு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே அடி குறிப்பு இருக்குது, அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நீங்கள் மூவ் பண்ண லிக்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. மேலே நீங்கள் ஃபாண்ட் இங்கே கிளிக் பண்ணுறீங்க. கீழே விவல் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே காலில் 3 பட்டன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீ மூவ் பண்ணி ஃபன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க டவுன் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட் நேருக்கு அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இன்போர்ட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டையும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ சாங்குக்கு மேலே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அந்த லிரிக்ஸு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த லேயர் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி லிரிக்ஸ் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருப்பாருங்க, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது லைட்டை வந்து பண்ணக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே எடிபிஎஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணினாக்க சைஸ் இருக்கும். இந்த சைஸில் சைடில் ஒய் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு ஒரு 125 வச்சுக்கோங்க, 125. ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ வந்து பண்ணாக்க இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். இந்த பிக்கும் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிக்குக்கு நேரம் செல்லில் கனிமாக இருக்க அந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து பண்ணாக்க சைட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க லேயர் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே நெக்ஸ்ட்டு மேலே நெக்ஸ்ட் மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணாலே போதும் அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க நம்முடைய பிக்கு அடையிடும். நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அடி குரூப் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு சேல் இருக்கிற ஃபஸ்ட் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கட் வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாமா? ஸோ இது கொஞ்சம் கட்டே இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பிக்கு குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணல போதும், அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக்கில் நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபீட்டில் டிசிஷன் வேர்பருக்கு அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்சிஃபிட்டி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேண்டை செட்டிங் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஆப்செட் வெட்டிக்கல் இருக்கா, ஜஸ்ட் இது ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்போ நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்கா ஆப்செட்டிவ் இருக்கும் இந்த இடத்துல, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு மேலேருந்து மோக்கணுமா இல்லை கீழேருந்து மோக்கணுமா அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கீழேருந்து தான் மேலே மோக்கணும். ஸோ அதனால இது வந்து பண்ணாக்க மைனஸில் வச்சுக்கிறேன். ஸோ இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க ஆப்ஷன் தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸோ இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மூவி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வேணுமோ அந்த அளவுக்கு இந்த வேல்யூ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு -4 மேலே வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவு போதும், கட்டன் செயலமாக இருக்குதா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கு அது கிளிக் பண்ணிட்டு இது அப்படி லெஃப்ட் சைடுக்கு வந்து பண்ணாக்க நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அந்த மூவ் ஆகுது பாருங்கள், அந்த ஃப்ரேம் வந்து பண்ணாக்க இந்த லெஃப்ட் சைடில் காலில் அப்படி ஷோ ஆகிற மாதிரி. ஓகே.
ஸோ கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடில் மட்டும் போகுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக அந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து அந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்கெட்ச் டு கம்ப்ரஸர் பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண ஏரியா இந்த ப்ளூ கலர் ஏரியாவில் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணி இந்த லைட்டை நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு சைடில் கலெஃப் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. மேலே தோட ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே வந்து இப்போ பிளாக்காக இருக்கா அது உங்கள் விரலால் மூவ் பண்ணி சைடு கார்னர் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. இந்த ஒயிட் கலரையும் இந்த சைடுக்கு நாம் கொண்டு போய் விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் கீழே பிளாக்காக இருக்கா அதுவும் கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படிங்க பேக் போய்க்குங்க. இதில் பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண மாஸ்க் இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கா அது பக்கத்தில் இன்னொரு எஃபெக்ட் இருப்பாங்க அது கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க அப்படிங்க பேக் போயிட்டு சைடில் கலெஃப் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இந்த கார்னர்லையும் இந்த கார்னர் ரவுண்டு மாதிரி பாருங்க அது வந்து பண்ணாக்க இந்த சைடில் பிளாக் இருப்பாருங்க இந்த மாதிரி இந்த பிக் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஷோ வருமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் வந்து பண்ணக்கு ஒரு லைன் மாதிரி ஷோ பாருங்கள் அந்த பிக் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. இப்போ அந்த குரூப்பையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அது ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து அந்த ஃப்ரேமில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதே பிக் ஆட் பண்ணலாம். இல்லை அதுக்கு லேட்டாக இருக்க மாதிரி வேறு ஏதாவது பிக் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிக்கு குரூப்புக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த பிக்கை நம்ம சாங் ரெண்டு வரைக்கும் அசைன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்குது அது கிளிக் பண்ண சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ்ட் இந்த கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்கி எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது வந்து பண்ண கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் ரிலீக்ஸ் வந்து பண்ண கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம அசைன் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரிங் கிளிக் பண்ணிட்டு சைடில் கலெஃப் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் இங்கே கொடுத்துக்குங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு டுவெல் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ்மோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ண ஒரு 50 கம்மியாக ஒரு 40க்குள்ளே வந்து பண்ணக்க வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த லிரிக்ஸ் குரூப் இருக்காது இது சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் லேயர் பாருங்கள் அது கீழே வரவங்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த லிஸ்ட் குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டுக்குங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு இதில் அன்குரூப் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணாலே போதும் லிரிக்ஸ் உங்களுக்கு ஷோ வரும். ஸோ இதில் லிரிக்ஸில் வந்து பண்ண ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்க அந்த டெஸ்ட் அண்ட் கிளிக் பேட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். மேல் நம்ம டெக்கனி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பண்ணிங்க பிக்குடி கலர் வந்து பண்ண கலராக தான் நீங்கள் எடிட் பண்ணல பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய தான். பட் நீங்கள் பிளாக் அவுட்டில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீனாக்கா அது எப்படி வந்து பண்ணக்கு சேஞ்ச் பண்ண மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் பிக்கு செலக்ட் பண்ணிட்டேன் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கனரேட்டர் இருக்குது அது கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் இந்த கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சேச்சுரேஷனை மட்டும் வந்து பண்ணாக்க மேட்ச் வச்சுனாக்க பிளாக் அண்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ இது அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபி கொடுத்து அந்த பிக்கு குரூப் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னாக்கா பிளாக் அண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.